போடிநாயக்கனூர் தொகுதியில் களம் காணும் முன்னாள் முதலமைச்சர் தற்போது திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தேனி மாவட்டம் போடியை பொறுத்தவரை அது ஓபிஎஸ்ஸின் ஆஸ்தான தொகுதியாக இருக்கிறது. தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் ஓ பன்னீர்செல்வம். இந்த முறையும் திமுகவில் இணைந்த பிறகு அவருக்கு போடிநாயக்கனூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அங்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். போடிநாயக்கனூர் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். இந்நிலையில் முக்கிய முகங்கள் இன்றைக்கு கடைசி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். நாம் நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்ததை பார்த்தோம். தற்போது போடிநாயக்கனூர் தொகுதியில் களம் காணும் திமுகவை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அங்கே வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக அவர் போடிநாயக்கனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 2011ஆம் ஆண்டிலிருந்தே போடிநாயக்கனூர் தொகுதியில் செல்வாக்கு பெற்றவராக ஓ பன்னீர்செல்வம் இருந்து வருகிறார். இந்நிலையில் அவர் அதிமுகவிலிருந்து விலகி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து விலகி தற்போது திமுகவில் இணைந்த பிறகும் அவருக்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். இந்த முறையும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்.
தமிழ்நாட்டில் இன்று வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. தமிழக அரசியலின் 2 முக்கிய முகங்கள். தற்போது அண்மையில் திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இருவரும் அவரவர்களுடைய தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்போ போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அந்த தொகுதியிலேயே களம் காண்கிறார். அவர் செல்வாக்கு மிக்க தொகுதியாக போடிநாயக்கனூர் தொகுதி இருந்து வருகிறது. இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். என்ன விவரம்? திலகவதி, முன்னாள் முதல்வர், சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது போடிநாயக்கனூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாலுகா அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் நல்லையாவிடம் சமர்ப்பித்திருக்கிறார். தனது 50 ஆண்டுகால அரசியல் வாழ்வில் முதன்முறையாக தற்போதுதான் திமுக வேட்பாளராக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்கிறார். முன்னதாக கட்டபொம்மன் சிலையிலிருந்து திமுக கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் அவர் புடைசூழ வந்து ஊர்வலமாக வந்து 2 கிலோமீட்டர் தூரம் வந்து தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் பார்த்தோம் என்றால் தமிழக அரசியல் களத்தில் ஜாம்பவானாக திகழ்ந்த ஜெயலலிதாவின் முதல் அரசியல் ஏறுமுகத்திற்கு வித்திட்டது இந்த போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி என்று சொல்ல வேண்டும்.